கேட்குறது அடுத்தது. முருகன் நீங்கள் கேட்குறீங்களா? துன்பம் படுறோம் அப்படின்னாக்கா ஒன்று அது நம்ம ஒரு பக்கத்தில் வந்து கர்ம வினை அதுக்கு போக்குறது நீங்கள் பண்ணுறோம். நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா துன்பப்படுறது வந்து இறைவன் ஒன்று வந்து மேன்மைப்படுத்துறதுக்கு அப்படின்ட்டு. இந்த ரெண்டுத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குங்களா ஐயா? ஒன்றும் இல்லை, இது வந்து வெறுமனையே மேன்மைப்படுத்துறது அப்படிங்கிறதோட அதுக்குள்ள எனக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் எப்படி பார்க்குறேன்னா, என்னை வந்து இப்போ நான் உட்காந்து பணி செய்கிறேன்ல, இதுக்கு அது ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அதுக்கு என்னன்னா அந்த பக்குவப்படுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பக்குவமாக என்னை உருவாக்குன இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உறுதுணையாக அந்த அந்த செயல்லாம் இருந்துச்சு. அப்போ எனக்கு என்ன பண்ணுச்சுன்னா, இந்த கோள்கள், இந்த காலங்கிறது, இந்த நேரங்கிறது, இந்த கிரகங்கிறது, இந்த பஞ்சாங்கங்கிறது, இந்த கர்ம வினைங்கிறது, ஒரு மனிதனுடைய துன்பம் என்னங்கிறத வெறுமனையே இருந்தால் சரிப்பட்டு வராது. அதை நீயே அனுபவிச்சாதான் அந்த கோள்களுடைய காலம் ஒரு மனிதனுக்கு கர்ம வினைங்கிறது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், அது எந்த எஸ்ட்ரீம் வரைக்கும் போகுங்கிறத நீ போய் அனுபவிக்கணும். இப்போ எப்படி இறைவன் எப்படி கற்றுக் கொடுப்பாரு, யோகி எப்படின்னா நான் பார்த்ததுன்னா, ஒரு ஒரு கேன்சர் நோயின்னா கேன்சர் நோயாளியாகவே வாழ்ந்து பார்க்கணும். அப்பதான் அந்த நோயை வந்து நீ ட்ரீட் பண்ண முடியும். நீ கேன்சர் நோயை குணப்படுத்துகிற மருத்துவனா இருக்கக்கூடாது, நீயே ஒரு கேன்சர் நோய் மாதிரி இருக்க ஆளா இருந்தனா தான் உனக்கு அந்த பெயின் என்னன்னு தெரியும். அப்போ நீ என்ன உணர்ந்துருவன்னா, அந்த வலியை முழுக்க உணர்ந்துட்டு இந்த வலியை மொத்தமாக நிறுத்துறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு 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 செயல் இருக்கும். அதே நேரத்தில் அந்த துன்பம் என்ன, அதை எப்படி கடக்கிறது. அப்போ ஆப்போசிட்டில் அந்த மாதிரி ஒருத்தர் வர்றாரு. அப்போ நமக்கு எப்படின்னா, நம்ம எல்லா எஸ்ட்ரீமையும் நமக்கு காட்டியிருக்காங்க. நம்ம சந்திக்கிற மனிதர்கள் அத்தனை பேர்த்தையும் ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்க வர்றாங்கல்ல என்கிட்ட, அவங்க நான் பட்டதை தான் ஏதோ ஒரு ரூபத்தில் வெவ்வேறு விதமாக எடுத்துகிட்டு வர்றாங்க. அவங்களுக்கு உடல் சம்பந்தமாக ஒரு ப்ராப்ளத்தில் வர்றதை நான் வேறு வடிவத்தில் அனுபவிச்சிருக்கேன். அவங்க கடன் சம்பந்தமாக வர்றதை நான் வேறு வடிவத்தில் அனுபவிச்சிருக்கேன். அவங்க கணவன் மனைவி உறவு சம்பந்தமாக இருக்கிற டிஃபிகல்ட்டியை நான் வேறு விதத்தில் அனுபவிச்சிருக்கேன். அவங்க குழந்தை இல்லாமல் பல ஆண்டுகள் இருந்தது மாதிரி நானும் குழந்தை இல்லாமல் பல ஆண்டுகளாக எந்த விசேஷத்துக்கும் போகாமல் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்திருக்கேன். இதையும் நான் அனுபவிச்சிருக்கிறேன். அப்போ இந்த உறவுகளாக நம்மளை உயர்த்துறதும் உறவுகளாக தாழ்த்துறது எல்லா சூழல்களையும் ஏறத்தாழ ஒரு 20 ஆண்டுகள் பல்வேறுபட்ட விதங்களாக நான் வந்து ஒருத்தரை வந்து இந்த துன்பத்தையே வந்து அள்ளி அள்ளி கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு நிவாரணங்கள் மாதிரி துன்பத்தை அள்ளியாந்து இறைவன் கையில் கொடுத்துட்டு போனான். நீங்கள் ஒரு 10 துன்பத்தை வச்சு அனுபவிச்சிட்டீங்கல்ல, இன்னொரு 20 துன்பத்தை அனுப்புகிறேன், அதை நீங்கள் அனுபவிச்சுட்டு அப்புறமா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி. இது எல்லாம் எனக்கு அப்போ தெரியலை. ஒரு ஸ்டேஜில் எனக்கு அந்த அந்த தியானத்தில் உச்சக்கட்டத்துக்கு போனதுக்கப்புறம் அதே மாதிரி ஸ்டேஜில் உள்ள மக்கள் உன்னை சந்திக்க வரப்போகிறாங்க. அதை ரொம்ப நிதானத்தோடு நீ எப்படி கையாளணும். வெறும் சக்தி கொண்டவனாக, சக்தியை வைத்திருக்கவனாக இல்லை, ஏதோ ஒரு சக்தி உனக்கு வந்து உதவுது, நீ அதுக்கிட்டேருந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறவனா மட்டும் இருந்தனா உனக்கு அது தெரியாது. நீ அதை அனுபவித்தவனாக இருக்கணும். ஏன் உன்னை வந்து இறை அவதாரம்னா உன்னை அப்படியே மாற்ற மாட்டோமா? 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் எதுக்கு இந்த துயரத்தை கொடுக்கணும்? புரியுதுங்களா? இப்போ விவேகானந்தருக்கு அதுதான் வாழ்க்கையில். அந்த துயரத்தை பார்த்தோன்னா விவேகானந்தருக்கு என்ன ஃபீல் வந்துச்சு? இந்த வறுமைங்கிற கொடுமை, சாப்பாடு, இந்த குழந்தைங்க பிச்சை எடுக்கிறது, இந்த மாதிரி நிலைமையெல்லாம் வரக்கூடாது, அதை நம்ம ஏதாவது பண்ணணும்ப்பா அப்படின்னா. ஏன்னா அவர் பிச்சை எடுக்கிற மாதிரி இருந்திருக்காரு. கோடீஸ்வரன் அவங்க அப்ப, பெரிய லீடிங் லாயர், பிச்சைக்காரன் ஆயிட்டாங்க. பிச்சைக்காரன் ஆக்கப்பட்டாங்க. பிச்சை எடுத்தாதான் நாளைக்கு இன்னொருத்தன் உன்னை ஒன்ட்ட பிச்சை கேட்க வருவான். அப்ப நீ பிச்சை போட போறியா, அவன் ஏன் பிச்சைக்காரனா இருக்காங்கிறத அதை சொல்ல போறியா? இப்ப நான் என்கிட்ட பிச்சை கேட்டு வர்றவங்ககிட்ட பிச்சை போடல, நீ ஏன் பிச்சை கேட்டு வந்த அது உனக்கு தெரியுமா?
நீ பிறவியிலே பிச்சைக்காரனா, இன்சிடென்டா பிச்சைக்காரனா? இதை ஹேண்டில் பண்றதுக்காக தான் அவ்வளோ பெரிய கொடுமையை, அவ்வளோ பெரிய டிராவல் ஒருத்தருக்கு கிடைக்கப்பட்டது. நீங்க கர்த்தருடைய லைஃப் எடுங்க, ராமகிருஷ்ணரோட லைஃப் எடுங்க, எந்த யோகியோட லைஃப் எடுத்தீங்கனாலும் ரொம்ப நெருக்கடியான ஒரு கடவுள்ங்கிற ஒரு ரொம்ப குரூஷியலா அந்த யோகிங்கிறவங்க எல்லாருமே அவ்வளோ ஒரு ஒரு துன்பத்தை அனுபவிச்சிருக்காங்க. புரியுதுங்களா? அப்ப எப்படி இருக்கும்? ஒரு அவதாரம், இயேசுநாதர் ஒரு அவதாரம். யார் அவர் இருக்கும்போது 10% பீப்புள் மட்டும்தாங்க அவரை ஃபாலோ பண்ணாங்க. அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? என்ன வழி இருந்திருக்கும்? நான் ஒரு இறை அவதாரம்பா, ஒரு ஆட்டுக்குட்டி என் பின்னாடி வருது, நீ ஏப்பா வரமாட்ற, நீ அறிவுள்ள மனிதன் அப்படின்னா என்ன மாதிரி இருந்திருக்கும்? சக மனிதனுக்கு உதவ வந்த ஒரு யோகியே பிடிச்சு ஆணி அடிச்சு விட்டா அது எப்படி இருக்கும்? அப்ப அந்த அந்த செயல்லாம் எதுக்காக நிகழ்த்தப்படுகிறது, எதற்காக காட்டப்படுதுன்னா, நீங்க உணரணும், இந்த இடத்த இப்படித்தான் கடக்கணும். அப்ப அந்த எனக்கு நடந்ததும், இயேசுநாதர் வாழ்க்கையில் நடந்ததும், இந்த உலகம் இப்படித்தான் இயங்கும் அப்படிங்கிறதுக்கு இயேசுநாதருக்கு ஆணி அடிக்கப்பட்டது. எனக்கு நடந்தது, உன்னை நோக்கி உன்ன மாதிரி துன்பம் கொண்டவனே வருவான். இயேசுநாதருக்கு நடக்கப்பட்டது, உலகமே இப்படிதான் இருக்கும், கடவுளுக்கே ஆணி அடிக்கிறான்னா சக மனிதனை கழுத்த இருப்பான். இயேசுநாதருக்கு ஆணி தான் அடிச்சாங்க, கூலிப்படை போய் கழுத்தை எடுத்துட்டு போயிடுவான். அப்ப இப்படித்தான் ஃபியூச்சர்ல வாழ போறான், அது இன்னும் நடக்கும் அப்படிங்கிறத அவர் அங்க காட்டினார். அப்ப எனக்கு இவ்வளவு பெரிய துன்பத்தை காட்டும் போது, உங்ககிட்ட வர்றவன் மிட்டா மிராசு வர்றது கம்மியா வருவான், ஆனா உன்னோட கொடுமையான துன்பத்தில் இருக்கவன் வருவான். அப்ப நீ பார், அப்படி ஒருத்தன் வருவான், அவன் வலி என்னங்கிறத அவன் சொல்லாமையே நீ உணரணும். உன்னோட ஞானம் மட்டும் அதுக்கு பத்தாது, அந்த வலியும் உடலுக்குள்ள அந்த உணர்ந்து இருக்கணும். அதுக்காக தான் இத்தனை ஆண்டுகள் உன்னை தயார் பண்றது. புரியுதுங்களா? இதுதான் அதோடைய முக்கியமான செயல் வடிவமா இருக்கு. அந்த ஞானம், அந்த பாதைக்குள்ள ஒருத்தர் உருவாக்குறது அவ்வளோ சவால் நிறைந்து உருவாக்குறாங்க. நீங்க பல நாள் நீங்க புக் எடுத்து படிச்சு பாருங்க. யோகானந்தரோ விவேகானந்தரோ ஒரு நாள் கூட அவங்க வாழ்க்கையில சந்தோஷங்கிறது அவங்களுக்கு கிடையாது. அவங்க இருக்கும்போது வெறும் 5%, 10%, 15% மக்கள் மட்டும்தான் அவங்கள உணர்ந்து நின்னாங்க, கொண்டாடினாங்க. அவங்க செத்ததுக்கு அப்புறம் தான் 85% பேர் இன்னைக்கு போய் அவங்க பின்னாடி நிற்கிறாங்க. அப்ப அந்த ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிற அந்த ஒரு யோகி களத்துல பணி செய்யும் போது மனிதர்கள் வரமாட்டாங்க, அந்த அவதாரத்தை உதாசீனப்படுத்திடுறாங்க, அந்த அவதாரத்தை போய் சந்தேகப்பட்டுறாங்க, அந்த அவதாரத்தை போய் கொச்சப்படுத்திடுறாங்க. இதெல்லாம் பெரிய வேதனைக்குரிய செயல். அப்ப ஒருத்தருக்கு இவ்வளவு பெரிய துன்பத்தை கொடுத்து எதுக்கு ஒரு செயல் பண்றாங்க? விவேகானந்தர் வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, தாய் தந்தை போயிட்டாரு, தாய் கஷ்டம், வீட்டுல உள்ளவங்க சகோதர சகோதரிக்கெல்லாம் சோறு போடுறதுக்கு வழி இல்லை, இவருக்கு வேலை கிடைக்க மாட்டுது, எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா இவர் துறவரத்துக்கு போய் ஆகணும். துறவரம்னா துறவரத்தையாச்சும் கொடுக்கணும்ல. துறவரத்துலையும் ராமகிருஷ்ணர் உயர்ந்த சித்தர், உயர்ந்த ஞானி, ஆனா இவர்கிட்ட 17 சீடரை பிடிச்சு கொடுத்துட்டு சோத்துக்கு வழி இல்லாம பண்ணிட்டு போயிட்டாரு. அங்கேயும் பிச்சை எடுத்துட்டு வந்தாதான் சோறு திங்க முடியும். சரி, இல்லற வாழ்க்கையில தான் துன்பப்பட்டான்ல, இறை வாழ்க்கையில வந்தாச்சும் நெய் சோத்தை வாங்கி சாப்பிடணும்ல. துறவின்னா நெய் சோறு திங்கணும்ல. நீங்க ஆசிரமத்தில் நல்லா சாப்பிடுவீங்க. அது எங்க விவேகானந்தர் கிடைச்சிச்சு? பல நாள் சோறே இல்லைங்கிறான். எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க 3 வேளை நல்லா சோறு திங்கிறீங்கல்ல. ஒரு துறவி இந்திய தேசத்துல சோறு இல்லாம நான் தூங்குனேங்கிறான்.
அது எப்படி வலி இருக்கும் நீங்க அதை நினைச்சு பாருங்க. ஒரு துறவி மட்டும் இல்லாம அவன் சார்ந்த 10-12 பேர். இன்னைக்கு நீங்க ராமகிருஷ்ணருடைய ஆசிரமத்துல எவ்வளவு மதிப்பு இருக்கும் சொத்துன்னு நீங்க நினைச்சு பாருங்க. விவேகானந்தர் பேர்ல இன்னைக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அந்த விவேகானந்தன் சோத்துக்கு வழி இல்லாம பல நாள் தூங்கியிருக்கான். இன்னைக்கு சொத்து அவர் பேர்ல இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. அப்ப அது எவ்வளவு பெரிய சூழல்களை அந்த இடத்துல கடந்ததுக்கு காரணம் என்னன்னா, இந்த மாதிரி சூழல் உள்ள மக்களை தான் நீ சந்திக்க போற. நீங்க எப்பயுமே நான் இறைவன்கிட்ட பல நாள் தியானத்துக்குள்ள உயர்ந்த தியானத்துக்குள்ள உட்காரும் போது இறை சக்தி என்பது எல்லையில்லாத சக்தி, ஆற்றல். அத ஒரு நாள் அந்த செயல்லே இருந்து ஏன் நம்ம பணி செய்யக்கூடாது? இந்த மக்கள்கிட்ட நம்ம ஏன் ரொம்ப போய் அடிபணியணும்? ஏன் நம்ம ரொம்ப போய் ஒரு செயல் வடிவத்துல ஒரு யோகி கலங்கப்படுத்தணும், காயப்படுத்தப்படணும்? ஏன் நம்மளை ப்ரூவ் பண்ணணும் அவங்கள்ட்ட? அப்படின்னு இருக்கும்போது அந்த கால சூழல்கள்ல அப்படி நடக்கப்படுது, அப்படி ஒரு செயல், அப்படி ஒரு வடிவம் அந்த காலத்துக்குள்ள இருக்கிறது. ஆனால் மீண்டும் மீண்டும் நம்ம ஒரு உயர்ந்த தியானத்துக்குள்ள என்ன சொல்றோம்னா, அந்த உயர்ந்த இறை சக்தி இந்த மனிதர்கள்ட்ட கலங்கப்படாம அந்த சக்தியாவே வாழ்ந்துட்டு போய் மறையணும். அது பின்னாட்கள்ல வர்ற யோகிகள் பரம்பரைக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் தியானத்துக்குள்ள நான் அப்படியே உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நமக்கு இல்ல, ஒட்டுமொத்தமான தியானத்துல பண்ற அந்த குரு பரம்பரைன்னு இருக்கிறாங்கல்ல எல்லா பேரும். யோகானந்தர்லாம் சுத்த சன்னியாசி. அவர்லாம் இருட்டுல 2 பெண்களோடு அவர் வாழ்ந்தார், அவருடைய சீடர்கள் வாழ்ந்தாங்கன்னு அமெரிக்காவில் பிரபலமான பத்திரிகைகள் எல்லாம் எழுதி கிழிச்சிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற யோகிகள்லாம் மந்திரவாதிங்க மாந்திரிகவாதிங்கன்னு எழுதி கிழிச்சிருக்கிறாங்க. விவேகானந்தரை தப்பான ஆளுன்னு விவேகானந்தர் கூட 5 வருஷம் 6 வருஷம் டிராவல் பண்ண ஒரு கிறிஸ்துவர்லாம் வெளியில போய் இவருக்கு எதிராகவே பெரிய கட்டுரை எழுதியிருக்காங்க. அந்த 39 வயசுல எவ்வளோ துன்பங்களை துயரங்களை அனுபவிச்சு கப்பல்ல போய் நொந்து நூலாகி வீசிங்கில் அவஸ்தப்பட்டு கடைசியில அந்த இறப்பு டயத்திலையும் துன்பத்தோட கலையை பயன்படுத்தி உயிரை நீக்கிறார். அப்படியாப்பட்ட அந்த தியாகம் கொண்ட ஆன்மாவுக்கு அந்த யோகிக்கு எத்தனை மனிதன் கலங்கும், எத்தனை மனிதன்கள். அப்ப அந்த அந்த அவருடைய அவதாரத்தை பாருங்க. அந்த எங்கேயாவது தனிப்பட்ட முறையில் ஒருத்தன் சந்தோஷமா இருந்திருக்கானான்னு பாருங்க. அவர் போன நாடு அமெரிக்கா, அவர் போன நாடு லண்டன், ஆனா நிம்மதி இல்லை. காளி நிக்கிறா, இறை ஆற்றல் இருக்கு, இறை சக்தி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒரு சாதாரண மனிதன் புலம்புறான். ஆனா இறை சக்தி கொண்ட ஒரு ஆற்றல் என்ன புலம்புதுன்னா, நான் ஒரு உண்மையிலேயே சக்தி கொண்ட வந்திருக்கேன், ஆப்போசிட்ல இருக்கவன் என்னை நம்ப மாட்டான், சந்தேகப்படுறான், நான் என்ன பண்றதுன்னு அப்படியே உட்காந்து இப்படியே யோசிக்கிறேன். அப்ப இறை சக்தி என்ன சொல்லுதுன்னா, கால சூழ்நிலை அப்படிதான் அவன் இருப்பான்னா இவரால ஏற்றுக்கொள்ள முடியல. அது சரி, அப்படி வேற வழி இல்லாமல் கடந்து போய் வாழ்ந்துட்டு அந்த பிரபஞ்சத்துடைய உத்தரவுப்படியே வாழ்ந்துட்டு ஒரு யோகி போய் தன்னுடைய உடலை விட்டுறான். இப்ப நீங்க என்ன பார்த்தீங்கன்னா, நான் மனிதனாக இருந்து எவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சனோ அதே போலதான் ஞானம் பெற்றதுக்கு அப்புறம் துன்பத்தை அனுபவிக்கிறேன். ஏன்னா என்னுடைய நோக்கம் என்னன்னா, நான் எதற்கு வந்திருக்கேன், என்ன வேலை செய்யுங்கிறத யாராலையும் உணர மாட்டாங்க. அப்ப எதற்கு இந்த வேலை? எனக்கு பணம் வேண்டான்னு சொல்லிட்டேன். நான் எஸ்டீம் பணம் வேணும்னா இந்த வேலை எதுக்கு செய்ய போறேன்? எனக்கு பிடிச்ச வேலை தானே செய்வேன். இது எனக்கு பிடிச்ச வேலையே கிடையாது. இது என்னையே அறியாம நடந்தது. சாமி கும்பிடவே தெரியாத ஒருத்தனுக்கு, இங்க தியானத்தே தெரியாதவனுக்கு தியானம் எடுக்கிற டீச்சர் ஆயிட்டேன். சாமியே கும்பிட தெரியாதவனுக்கு என்ன பல பேர் கும்பிடுறான். இது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்த வேலைக்கு தான் நான் போகணும்னு நினைச்சேன். அப்ப அவ்வளோ துன்பங்களை அனுபவிச்சுட்டு ஞானம்னு ஒன்று பெற்றதுக்கு அப்புறம் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களால பல்வேறுபட்ட ரூபத்துல இந்த காயங்களை நம்ம அனுபவிக்கிறோம். அவங்க பல்வேறுபட்ட ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள்ட்ட நம்ம என்ன சொல்றோம்னா, என்ன உயர்வால நீ நினைக்காத,
நீ பல குருமாரை நீ கும்பிடுற, வணங்குற, தியானம் பண்றல, இந்த காலத்துல ஒர்க் ஆகாது அது. அதை நீ தயவு செய்து புரிஞ்சுங்கன்னா கேட்க மாட்டாங்க. அதனால உனக்கு வந்து வெறும் பார்வதியோட காட்சி கிடைக்கும், சிவனோட காட்சி கிடைக்கும், ஆற்றல் சக்திங்கிறது கிடைக்கும். அது உனக்கு அதை வச்சு நீ ஒன்னும் யூஸ் கிடையாது, செத்து போயிடுவ ஒரு நாள் நீ. இந்த உணர்வுகள் யாரால சொல்ல முடியும்? அப்ப இரவு பகல் பாராம இது சம்பந்தமாவே 200 நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வந்து அவன் என்ன பண்றான், உணர மாட்டானே. அப்ப நம்ம வந்து என்னடா இது அப்படின்னா, அந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா, அவன் இப்படிதான் இருப்பான், நீ கடந்து போ. அப்ப நான் என்ன பண்றேன், சகிப்புத்தன்மையோடு சரி என் ஆன்மா சொல்லுபடி இந்த பிரபஞ்ச கட்டுப்பாட்டில் தான் நான் செயல்பட்டாகணும் அப்படின்னு நான் அப்படியே நடந்து போறேன். ஒரு காலகட்டத்தில் நான் துன்பத்தில் துயரத்தில் இருக்கும்போது, என் வறுமை துரத்தும் போது வேற வழி இல்லைன்னு கடந்து போனேன். இன்னைக்கு என் ஆன்மாவும் பிரபஞ்சமும் சொல்றதை கேட்டுட்டு கடந்து போயிட்டு இருக்கேன். எனக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அவங்க போற பாதை சரியில்லைன்னு எனக்கு தெரியுது, நான் சொன்னா கேட்க மாட்டாங்க. எனக்கு எவ்வளவு வலி இருக்கும். நீங்க போற பாதையில, நீங்க போற ரூட்ல, நீங்க எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குங்க. அங்க நீங்க ஏமாந்து செத்து போயிருவீங்க. 15 வருஷம் 20 வருஷம் வாழ்க்கைய நீங்க இழக்க போறீங்க. நான் இறந்ததுக்கு அப்புறம் இன்னும் 25 ஆண்டுகளோ 15 ஆண்டுகளோ கழிச்சு என்ன நீ கும்பிடுவ, என்ன ஃபீல் பண்ணுவ. அப்ப நீ உணர்ந்து ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, இப்பயே உணரு. நான் அதுக்காக தான் உன்னை சொல்றேன். தொழில் போட்டி, எனக்கு எதுக்கு தொழில் போட்டி? இது என்ன தொழிலே கிடையாது. இது எனக்கு எனக்குடைய சம்பந்தமே இல்லாத ஒரு செயல்னு சொல்லிட்டேன். இது ஒரு அனுபவத்தினால இப்படி ஒரு கிடைச்ச செயல். அப்ப இதோடைய நோக்கம் என்ன? இப்ப இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும். அப்ப இந்த பிரபஞ்சத்தோட சூழல்ல அப்ப என்ன நம்ம பிரபஞ்சத்திலிருந்து போராடுறோம்னா, இந்த காலம் ஞானம் கிடைக்கும். ஆனா அது எப்படி கிடைக்கும்னா, என்ன மாதிரி உயர்ந்தவன் வந்து ஞானம் கிடைக்கும்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு 5% பேர் 10% பேர் தான் அதை நோக்குறாங்க. பாக்கி யாரும் காது கொடுத்து கூட கேட்க மாட்டான். அவன் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க செத்து போயிருங்க சாமி, நீங்க செத்தாதான் நான் உங்களை வந்து படிப்பேன், கும்பிடுவேன். எங்க இந்தியா மரபுகள்ல என்னன்னா, யோகி உயிரோட இருக்கும்போது நாங்க வரமாட்டோம், செத்தாதான் எங்களுக்கு விசேஷம். ஏன்னா ஞானிகளை எப்பயுமே உயிரோட இருக்கும்போது நாங்க வணங்க மாட்டோம். செத்துட்டான்னா அவனுக்கு வந்து நாங்க பூ போட்டு கலர் லைட்லாம் போட்டு அவனுக்கு நாங்க வந்து இது ஜீவ ஒடுக்கம், ஜீவ சமாதி நாள், குரு பூஜை அப்படின்லாம் 1000 பேருக்கு 2000 பேருக்கு சோறெல்லாம் போடுவோம். ஆனா நாங்க உயிரோட இருக்கும்போது ஒரு வேலையை பண்ண மாட்டோம். ஆனா உயிரோட இருக்கும்போது பண்ணுவோம். எங்களை எவன் கொல்றதுக்கு தயாரா இருக்கிறான்னு அவனை மாதிரி ஆளுங்களுக்கு நாங்க கொண்டாடுவோம். இந்த ஆடு வந்து வெற்றவனை தான் நம்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதை தான் இது. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு 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 பயங்கரமான ஒரு சூழல் தான் அது. இன்னும் நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா நாங்க என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா யாரா இருந்தாலும் இந்த பிரபஞ்ச அலைவரிசைக்கு முன்னாடி எல்லாம் கட்டுப்பட்டு தான் வேலை செஞ்சோம். அந்த அலைவரிசை என்னன்னா, ஞானம் எல்லாரும் பெறதுக்கான வாய்ப்புகள் உருவாகிருச்சு. அந்த சூழல் இருக்கு. அந்த சூழலை நம்ம வந்து அவங்க வந்து ஒரு அலைவரிசையை பரப்பி வைக்கிறோம். அப்ப அது வந்து என்ன ஃபீல் பண்ணதுன்னா, நீயே ஒருத்தனை இன்சிடெண்டா மாத்தணும்னு நினைக்கிற. நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, உன்னோட அலைவரிசையை மட்டும் இந்த ஆகாயத்துல பரப்பி வச்சுட்டு நீ போய்கிட்டே இரு. உன்னை நம்பி வர்றவன் அவன் மாறுவான். அவன் உன் அலைவரிசை அவனை மாற்றும். ஆனா நீ என்ன எதிர்பார்க்கறன்னா, எனக்கு நீ வந்து ரொம்ப ஃபீல் பண்ற, நான் இருக்கும்போதே முடிஞ்ச அளவுக்கு எவனெல்லாம் மாற்றி விடணுமா மாற்றணும், அதை நான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன்னு ட்ரை பண்ற. அதெல்லாம் கொஞ்சம் பொறுத்துதாப்பா பண்ணணும் அப்படிங்குது. அது நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, அது எனக்கு வேணும், அதை மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் வந்து பிரபஞ்சத்திட்ட போராடுறோம். நான் மட்டும் கிடையாது, இயேசுநாதருக்கும் இதே தான், கிருஷ்ணனுக்கு இதே தான், நீங்கள் சொல்கிற எல்லா துறவியும் இதே தான் போராடணும். ஏதாவது பண்ணணும். விவேகானந்தர் தான் லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஏதாவது நான் பண்ணணும் அப்படின்னு போராடணும். ராமகிருஷ்ணர் அதே தான், அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும். ராமகிருஷ்ணருக்கெல்லாம் அப்படி இன்னைக்கு வந்து எவ்வளோ விஷயம், அதை வச்சு என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி தான் யோகானந்தர்.
இப்படிதான் இருக்கு. வேற ஐயா, அப்போ நீங்க சொல்றத பார்த்தா ரொம்ப டிபிக்கலா இருக்கா? டிஃபிகல்ட் ஒண்ணு. இப்போ இது தொடர்ந்து ஒவ்வொரு யோகிக்கும் இந்த ஒரு நிலைதான், இதுதான் எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்குன்னா, அப்போ இதுக்கு ஒரு மாற்றத்தை பிரபஞ்சம் பண்ணாதா? இதே பேட்டர்ன்ல தான் இயங்கிக்கிட்டே இருக்கணுமா? இதே பேட்டர்ன்ல என்ன இதுல இருந்து என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா, அது ஒரு சக்தியா இருந்தா கூட அது கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் செயல்படுது. நீங்க மீண்டும் மீண்டும் நான் அதை தான் சொல்றது என்னன்னா, அது சுப்ரீம் பவரா இருந்தா கூட அது தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்த மாட்டுது. புரியுதுங்களா? இங்க பாருங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு இறைவன் சொல்றத ஒரு சாதாரண மனுஷன் பார்க்கல, நாங்க இறை சக்தியை பார்க்கிறோம். ஆனா எங்களையே என்ன பண்ணுதுன்னா இயல்பாதான் வழி நடத்துது. எங்களுக்கு ஆகாயத்திலேருந்து சந்திர மண்டலத்திலேருந்து எனக்கு சோறு கொண்டாடல, ஒரு சாதாரண ஒரு தாய் தான் எனக்கு சோறு கொண்டாந்து தர்றான். புரியுதுங்களா? அதை என்ன சொல்லுதுன்னா, சந்திர மண்டலத்துக்கும் உனக்கு தொடர்பு இருக்குங்கிறத காட்டி கொடுக்குது. ஆனா நீ இயல்பாகத்தான் பயணிக்க வேண்டும். அதுல என்ன உணர்த்துதுன்னா, எத்தனை அதிகாரங்கள் சக்திகள் இறைவனிடம் கொடுக்கப்பட்டாலும் இறைவன் என்பவன் உருமாறாத, நிஜமாக சத்தியமாக தர்மத்தோடு எல்லா சூழல்லையும் காலத்தோடு கரெக்டாக வாழக்கூடியவன். அதுதான் இறைவனுக்கு பேரு. கண்ணியத்தோடு நேர்மையோடு இப்படி ஒருத்தன் வாழ முடியுமான்னு நாங்கள்லாம் வியர்க்கிறது அதுதான். நீங்க எல்லா பேரும் கடவுள்னா ஏன் பயப்படுறோன்னா, கடவுள் என்பவன் நேர்மையா இருக்கிறான். இப்போ கடவுளுடைய மகன் தான் விவேகானந்தர், கடவுளோட மகன் தான் யோகானந்தர், கடவுளுடைய மகன் தான் இயேசுநாதர், கடவுளுடைய மகன் தான் கிருஷ்ணன், கடவுளுடைய மகன் தான் நாமளும். ஆனா எவனாவது ஒருத்தன் எவ்வளோ பெரிய துன்பத்தையோ துயரத்தையோ அனுபவிச்சிருக்கிறோம். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது. அதிகாரத்தை பயன்படுத்தினா அங்க ஒன்றும் நடக்காது. அப்ப இது எமோஷனுக்கு எல்லா யோகியும் மனம் இல்லைன்னா கூட அந்த எமோஷன் இருக்கு. அந்த எமோஷன் என்னன்னா, தனிப்பட்ட முறையில் ஆப்போசிட்ல இருக்கிற ஆளுங்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற எமோஷன் அது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த அலைவரிசையை நீ பரப்பி வச்சுட்டு போ. 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் ராமகிருஷ்ணர் போய் எத்தனை ஆண்டுகள் ஆகுது? அவருக்கு இவ்வளோ பேர் வந்ததுக்கு காரணம் அந்த அலைவரிசை அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இயேசுநாதர் இருக்கும்போது 10%, இன்னைக்கு 90 விழுக்காடு பேர் அந்த எல்லா நாடுகள்லையும் இயேசுநாதர் நோக்கி படையெடுத்துட்டு இருக்காங்க. அது காரணம் என்னன்னா அந்த அலைவரிசை. ஆனா இயேசுநாதருடைய நோக்கம் என்னன்னா, நான் இருக்கும்போதே 90% பேர்த்தையும் அதே மாதிரி பார்க்கணும்னு ரொம்ப உணர்ந்திருக்கிறார். அந்த ஒரு பர்சனலா ஒரு டச் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என்னுடைய ஆதங்கமும், நான் இவங்களை எல்லாத்தையும் தியானத்துக்குள்ள ஒரு உணர்ந்து இருக்கிறேன், என்னையும் உணர்ந்து இருக்கிறேன். அதுல நான் இதை சொல்றேன்.